இதை செய்யக்கூடாது, இதுக்கு எவ்வளவு தடைகள், எவ்வளவு வழக்குகள், காவல்துறையில என்னென்னமோ போட்டுக்கிட்டு என்னென்னமோ நடந்தது. ஆனாலும் எல்லாத்தையும் நம்முடைய வெற்றிவேல் முருகன் அவர் பார்த்துக்கிட்டார். நானும் இங்க வருவதற்கு முன்பு என்னென்னமோ பேசணும், எப்படி எப்படியோ பேசணும்னு இருந்தேன். ஆனா நம்முடைய மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அவங்களுடைய நான் இன்னைக்கு இந்த நடைபயணம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. ஏன்னா நான் பேசுறதெல்லாம் உங்ககிட்ட நான் காணொலியா நான் போட்டுட்டேன். ஏன்னா எப்படியா என்ன பேச விட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால முன்கூட்டியே நானும் ஒரு அரை மணி நேரம் வீடியோ போட்டு சரி இதெல்லாம் பேசினோம், பேசியாச்சு அப்படின்னு. இளவரசர் உங்களுக்கு பேச விடலையா? சரி, நல்லது, பண்ணையாச்சு. அந்த வகையில் இந்த நடைபயணம் என் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நடைபயணம். நான் 28 ஆண்டுகளாக களத்திலே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றேன். களத்தில் இந்த 28 ஆண்டுகளில் எத்தனையோ நிகழ்ச்சியில் நான் கலந்திருக்கின்றேன், எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ நடைபயணங்களில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த மண்ணிலே 3 நாள் நடைபயணம், ஒகேனக்கல் தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று 3 நாள் ஒட்டுமொத்த அந்த மாவட்டத்துக்கு நான் சென்றேன் நடைபயணமாக. ஏன் காவிரியை காக்க வேண்டும் என்று 3 நாள் பில்லிகுண்டிலிருந்து பூம்புகார் வரை 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். 2 நாள் வைகையை காப்போம் என்று மேகமலை வெள்ளிமலை அடிவாரத்திலிருந்து RS மங்கலம் ஏறி ராமநாதபுரம் வரை 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். தாமிரபரணி ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று 2 நாள் நடைபயணம். பாபநாசத்திலிருந்து புன்னகாயல் வரைக்கும் 2 நாள் நடைபயணம். பாலாற்றை காக்க வேண்டும் என்று பில்லூரிலிருந்து சதுரங்கப்பட்டினத்தில் 2 நாள் நடைபயணம் மேற்கொண்டேன். அத்திக்காடு அவிநாசி திட்டம் 2 நாள், மேட்டூர் உபரிநீர் திட்டம் சேலத்தில் பாய வேண்டும் என்று 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். காவிரி பகுதி, காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். அந்த காவிரி பகுதியில் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் வரக்கூடாது என்று 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். இப்படி எத்தனையோ நடைபயணங்கள், எத்தனையோ மாநாடுகள், போராட்டம், ஆர்ப்பாட்டம். நான் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் எத்தனையோ நிகழ்ச்சியில் நான் கலந்திருக்கின்றேன். ஆனால் அனைத்து நிகழ்ச்சிகளையும் விட எனக்கு மிகவும் பிடித்த இந்த நிகழ்ச்சி இந்த 100 நாள் நடைபயணம். இந்த நடைபயணம் தொடங்குவதற்கு முன்பு என்னுடைய மனநிலை ஒரு மாதிரியா இருந்தது. உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நடைபயணத்தை நாம் தொடங்கினோம். மன உளைச்சல், மன அழுத்தம், அப்படிப்பட்ட மனநிலையில் தான் இந்த நடைபயணத்தை நான் தொடங்கினேன். நேரா போனேன், திருப்பூர் ஒரு முருகனை பார்த்தேன். முருகா, நீ பாத்துக்கப்பா, இன்னைக்கு இது 100வது நாள். ஆனா அதுலயும் 108 வருது பாரு. ஏன்னா 100 நாள் 100வது நாள் தருமபுரின்னு திட்டமிட்டோம். இடையில ஒரு 5 நாள் அரசாங்கம் நம்முடைய நடைபயணத்தை தடை பண்ணிட்டாங்க. அப்படி இப்படி பார்த்தா இப்ப 108வது நாள். இது இன்னொரு 108 இருக்கு. இப்போ அடுத்த 108வது நாள்ல தமிழ்நாட்டை விட்டு திமுக அரசு விரட்டி அடிக்கப்படும். அடுத்த இன்னொரு 108 நாள்ல தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிக்க இருக்கின்றார்கள். அப்படி இந்த நடைபயணம் மிக முக்கியமான ஒரு பயணம். எனக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கும் நம்முடைய நிர்வாகிகளுக்கும் இங்க மேடையில் உள்ள அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் சொல்லணும். ஏன்னா இந்த இவர்கள் இல்லை என்றால் இந்த நடைபயணமே இல்லை. அதுல பேர் நான் படிச்சேன். இந்த பட்டியலில் நான் மறுபடியும் படிக்கணும்னு வேண்டாம். பட்டியலில் படிச்ச பேர் எல்லாமே இந்த நடைபயணத்தில் உணர்வு பூர்வமாக ஒரு முறை தான் நீங்க போய் எங்க பாத்துக்கீங்கன்னா, எந்த ஒரு நாள் 5 நாள் 10 நாள் அங்கேயே தங்கி எத்தனையோ பேர் சொல்லணும்னா எல்லார் பேரும் நான் மறுபடியும் சொல்லணும். நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். இந்த நேரத்தில் எல்லார் பேரையும் அது நம்ம செல்வகுமார் தலைமையில் இவ்வளவு போய் பண்ண வைத்தி அவர்களோ, ஜெயராமன் ஒரு பேர் எல்லாம் ஆலயமணியில் நம்ம TMT இருக்கிறார். TMT அவங்க ஆளுங்க இல்லைன்னா என்னை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க நிறைய நடைபயணத்தில்.
நிறைய ஏன்னா புடிச்சு நான் நடக்கிறப்போ புடிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ஐயோ நம்ம பிள்ளைங்களை அன்பு